ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஜ்ஜைனில் இருக்க மகாகாலேஸ்வர் ஜோதிலிங்கத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம இப்போது சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 59வது நாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்க உஜ்ஜீவன் என்ற ஒரு இடத்துல மகாகாலேஸ்வர் ஜோதிலிங்கம்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிலிங்கனே சொல்லலாம். 12 ஜோதிலிங்கத்திலே முக்கியமாக ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரபலமான ஒரு ஜோதிலிங்கத்தில் இதுவும் ஒன்று. இது வரைக்கும் நம்ம சைக்கிள் ரைடில் 6 ஜோதிலிங்கத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இது நம்ம பார்க்க போகிறது 7வது ஜோதிலிங்கம். ஸோ இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் நேராக மத்திய பிரதேஷ் வந்துட்டு, மத்திய பிரதேஷில் 40 கிலோமீட்டரில் உஜ்ஜைன் இருக்குது. உஜ்ஜைன் வந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன் வந்துருங்க. உஜ்ஜைன்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோ, பஸ்ஸு எல்லாமே, ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரீயாக வந்து போகலாம். அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதுக்கும் குழப்பம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த கோயில் வந்து காலையில் 5:30 மணிலேருந்து ஓப்பன், நைட்டு 9:30 வரையும் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து உள்ளே போகிற என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். 3 விதமாக கூட இருக்குது. ஒன்று ஃப்ரீ தரிசனம், அதுக்கு வந்து 250, அப்புறம் விஐபி தரிசனம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஒரு தரிசனம் வச்சுருக்காங்க. ஸோ நாம் வந்து காலையிலே இங்கே வந்துவிட்டோம். ஸோ நம்ம காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் கிளம்பி ஒரு 10:30 மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். ஏன்னா 40 கிலோமீட்டர் தான். ஸோ நாம் இருந்த எஸ்டர்டே வந்து ஒரு கோயிலில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இந்த உஜ்ஜைன் வரத்துக்கு வந்து 40 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸுன்றதுனால நம்ம சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். காலையில் வந்தோம். அதுவும் 10:11 பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெயில். நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெயில் இல்லாமல் காலையில் இல்லை சாயந்தரம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிலிங்கத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பொறுத்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஜோதிலிங்கத்திலும் இந்த ஜோதிலிங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிலிங்கத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கண், வாய், மூக்கு, புருவம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு கோடி கண் வேணும்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து லிங்கமாக தான் பார்த்துருப்போம், இல்லை வந்து ஸ்டாச்சு சிலையாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து லிங்கத்துக்கு கண், மூக்கு, வாய், புருவம் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி அப்போ உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த உஜ்ஜைன் கோயில் உள்ள மகாகாலேஸ்வர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிலிங்கம் மட்டும் கிடையாது, இதை சுற்றி நிறைய கோயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஜோதிலிங்கம் உள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய 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 கோயில் இருக்கும். நீங்கள் ஒரு கோயில் இதுக்குள்ளே இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கே உங்களுக்கு வந்து டைம் ஒரு நாள் பத்தாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து காலபைரவ கோயில், சக்தி கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்ஸ் இருக்குது. உஜ்ஜைன் வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே கோயில்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து உங்களையும் மீறி ஒரு சாந்தமாக ஒரு புனித யாத்திரையாக வந்து மாறிடும். நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் மத்திய பிரதேசம் வரீங்க அப்படின்னா உஜ்ஜைன் வந்து மகாகாலேஸ்வர் ஜோதிலிங்கம் வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஃபீல் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் காமிச்சிருப்போம். ஏன்னா அவ்வளோ கோயில் உள்ளே இருக்குது. ரசிக்கிறதுக்கு கோடி கண்ணு போதாதுங்க. எனக்கு ஓரளவுக்கு ஆண்டவனுடைய அருள் கிடச்சதுனால நான் வந்து பார்த்துட்டேன். நீங்களும் கூடி சீக்கிரம் வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் வீடியோ பெறுவது ட்ராவல் ரசிகன்.